ஃப்ரைடே விலாக். மரவள்ளிக்கிழங்கு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. பாஸ்ட் 1 வீக்கா வண்டியில வந்து வித்துட்டே இருந்தாங்க. ஸோ நானுமே வந்து 1 கேஜி போல மரவள்ளிக்கிழங்கு வாங்கி அத வேக வச்சுட்டேன். இத வந்து அப்படியே சாப்பிடுறத விட வேக வச்சு அத ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கு லஞ்ச் வந்து லெமன் ரைஸ் தான் செய்ய போறோம். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷா இந்த மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை இருக்கட்டுமேன்ட்டு அத ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மரவள்ளிக்கிழங்குல நெறைய கார்போஹைட்ரேட், ஃபைபர், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு நெறைய சத்துக்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே அத வந்து கன்சியூம் பண்ணலாம். முக்கியமா லேடீஸ்க்கு இந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ் வந்து அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அவங்கலாம் வந்து இத கன்சியூம் பண்ணா ஒரு நல்ல ரிலீவ் இருக்கும். அண்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். லாக்டேஷன் மதர்ஸ்க்கு இது ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள்னே சொல்லலாம். இது வந்து நம்ம நார்மலா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு அத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். லெமன் ரைஸுக்கு எனக்கு எப்பவுமே கொஞ்சமா அதில வேர்க்கடல போட்டு செஞ்சா தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் லெமன் ரைஸ் இருக்கும்போது ஆம்லெட் இல்லன்னா எப்படி? ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்து லெமன் ரைஸ், ஆம்லெட் அண்ட் மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை.